இப்போ நம்ம வாழ்க்கையில நம்மள நிறைய தடவை யாராவது துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. கணவன் மனைவியோ, இல்ல லவ்வர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ, யாரா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை பத்தி ஒரு புரணி பேசுறது, இல்ல உங்களை தப்பா அவதூறா பேசுறது, உங்களோட கேரக்டரை பத்தி அசாசினேட் பண்ணி அசிங்கப்படுத்துறது, ரொம்பவே டார்ச்சர் பண்ணி, ஓகே, உங்களை டெய்லி அழுக வச்சுட்டு இருக்காங்க, கவலைப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அந்த விஷயங்கள்ல நம்மளும் அவங்க பண்றத திருப்பி பண்ணணுமா, இல்ல நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? சோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பாதி வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கவலைப்படுறது, கண்ணீர் விடுறது, கஷ்டப்படுறது எல்லாம் நம்மளுக்காக பண்ணவே மாட்டோம். ஓகே, அடுத்தவங்களாலதான் நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கணுமா இல்ல கவலையா இருக்கணுமா அப்படிங்கறத அடுத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, உங்களோட ஓரா ரொம்ப நல்லா இருக்கு, ஓகே, நீங்க ஒரு பிரபஞ்ச இணைப்புல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சன். நீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க ஏன் உங்களுக்குள்ளார இருக்கிற இவ்வளவு நல்ல விஷயங்களை விட்டுட்டு அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த துரோகம், அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அடுத்தவங்க உங்களை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பொறணி, அடுத்தவங்க உங்களை ஒரு இமேஜ் டவுன் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றத நினைச்சு உங்களோட போக்கஸ் நீங்க அங்க போறதுனாலதான் நீங்க இது எல்லாமே அனுபவிக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, நம்ம எல்லாமே மனுஷங்க தான். ஸோ ஃபீல் பண்ணுங்க, அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்ல 2 நாள் எவ்வளவு முடியுதோ அழுது தீத்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி நினைக்கவே கூடாது. அது மாதிரி ஒரு டைம் பவுண்ட் லிமிட் வச்சுக்கோங்க, ஒரு 1/2 hour 1 hour. அதுக்கப்புறம் நான் இதை பத்தி நினைக்க மாட்டேன், ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட். ஒரு உலகம், அந்த உலகத்துல இருந்து, அந்த நெகட்டிவ் உலகத்துல இருந்து நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு ஒரு டைம் பவுண்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ண. ரெண்டாவது, ஏன் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும்? இது அவங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ், அவங்களோட குறைகள். ஒருத்தர் கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, புரணி பேசுறாங்க, ஒருத்தரை பத்தி அவதூறா பேசுறாங்க, ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறாங்க, ஒருத்தரை இக்னோர் பண்றாங்க, இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சிஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கேன்னு அவங்கதான் அவமானப்பட்டுக்கணும், அவங்கதான் அசிங்கப்பட்டுக்கணும், அவங்கதான் ஃபீல் பண்ணணும். அடாடா, இவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் என்கிட்ட இல்லையே, இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த பர்சன் தான் அதுக்கு ஃபீல் பண்ணணுமே தவிர, அவங்க கிட்ட இருக்கிற அந்த குறைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அப்படி கவலைப்படுறது சரியா? இப்போ அவங்க அதெல்லாம் சொல்றதே நீங்க கவலைப்படணுங்கிறதுக்காக தான். அப்படி நீங்க கவலைப்பட்டீங்கனாலே அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்கள எப்ப நீங்க ஜெயிக்க விடுறீங்களோ அவங்களுக்கு அந்த பிளஷர் வந்துடும். அந்த பிளஷர் வரும்போது அவங்களுக்கு அது பழகி போகும். பழகி போனதுக்கு அப்புறம் ஒரு அடிக்ஷன் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் உங்களை அது மாதிரி வச்சு செஞ்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்க. எப்படின்னா, அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த குறைகள், ஓகே, ஒருத்தருக்கு அந்த டெம்பர் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு ஆங்கர் டெம்பர் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா இட் இஸ் தேர் ஷார்ட் கம்மிங், அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு குறை. உங்களால ஆங்கர் கண்ட்ரோல் பண்ண முடியுது, உங்களால பாசிட்டிவா இருக்க முடியுது, உங்களால அமைதியா இருக்க முடியுது, அடக்கமா இருக்க முடியுது, ஒழுக்கமா இருக்க முடியுது, அன்பா இருக்க முடியுது, கருணையா இருக்க முடியுது அப்படின்னா உங்களோட ஓரா நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி உங்களை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, இமேஜ் டவுன் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்றதுனால ஒருத்தர் பண்றதுனால ஒண்ணும் ஆயிடாது. நம்மளையும் மக்கள் பாக்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களோட ஷார்ட் கம்மிங்க நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே, இப்ப எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க அதுக்காக ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும்னா
உங்களோட ஆரா, உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி, உங்களோட மைண்ட், சோல், பாடி எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு தண்டனை கொடுக்குறீங்க. அவங்க பண்ண தப்பு, ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது அப்படிங்கிறது ஒரு தவறான காரியம். அப்ப அந்த தப்புக்கு அவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். நீங்க ஏன் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க? இப்போ உங்களோட மைண்ட், சோல், பாடி எல்லாமே பத்திக்கிட்டு எரியும். அப்படி ஒரு அவஸ்தைப்படும். அப்படி அது அவஸ்தைப்படும் போதுதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வருது, டியர்ஸ் வருது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் எல்லாம் வரதே. உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துக்கிறீங்க. நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது உங்களோட ஆத்மா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பவர் இல்லாம அப்படியே ரெட் கலர்ல ரணக்களமா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இது எரிச்சு விட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி அப்படி ஒரு கவலைப்படும் அது. அப்போ உங்களோட ஆத்மாவையும் நீங்க வந்து தண்டனை கொடுக்குறீங்க. உங்களோட ஹோல் பாடி, உங்களோட ஓரா, உங்களோட மைண்டு எல்லாத்துக்குமே நீங்க தண்டனை கொடுக்குறீங்க. தப்பு யார் செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்சீங்களா? இல்லையே. இப்போ நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா இருக்கீங்கன்னா நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் தானே செய்யணும், பாசிட்டிவான விஷயங்கள் தானே சொல்லணும். ஆனா அவங்க ஒரு விஷயம் நெகட்டிவா செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் போட்டி போட்டுட்டு ஒரு விஷயத்த நெகட்டிவா செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களை பத்தி அவங்க புறம் பேசுறாங்க, உங்களை பத்தி அவங்க அசிங்கப்படுத்துறாங்க, உங்களை பத்தி அவங்க இமேஜ் டவுன் பண்ற மாதிரி பேசுறாங்க, அவங்கள வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு உள்ளாக்குறாங்க, செய்யறாங்க அப்படின்னா சேம் அதே டிட்டோ நீங்களும் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் அப்படி ஏன் பண்ணணும்? அவங்களும் அதே பண்றாங்க, நீங்களும் அதே பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி பாசிட்டிவா இருப்பீங்க? இப்ப நீங்களும் அவங்கள மாதிரி நெகட்டிவ் ஆயிருவீங்களா? இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப அவங்க என்னை பத்தி வந்து இமேஜ் டவுன் பண்ற மாதிரி என்னை பத்தி எல்லாம் தப்பு தப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் போய் பேசல, கிளியர் பண்ணல, நான் கிளியர் பண்றதுக்காக தான் நான் பேசுறதுக்கு போனேன், நான் கிளியர் தான் பண்றதுக்கு போறேன், நான் பாசிட்டிவ் தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க கிளியர் பண்ணலான்னு சொல்லி பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பத்தி மட்டும் பேச மாட்டீங்க, கண்டிப்பா நீங்க அவங்கள பத்தியும் பேசுவீங்க. அவங்க 4 விஷயம் அவங்கள பத்தி சொன்ன மாதிரி நீங்களும் அவங்கள பத்தி 4 விஷயம் அடுத்த ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்க சொல்லுவீங்க. அப்படியே நீங்க சும்மாவே இருந்தாலும் அந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்களா உங்ககிட்ட கதை கேட்டுக்கிட்டு, அவங்க உங்ககிட்ட போட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவங்களோட டியூட்டி அதுதான். ஓகேவா? புறணி பேசுறது. சோ அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அது எல்லாம் உங்ககிட்ட வந்துரும். நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே அங்க போயிடும். ஓகே. அது இல்லாம அவங்களுக்கு சுவாரஸ்யமா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு வாங்குவாங்க. நீங்க உங்களை பத்தி மட்டும் பேசி கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம், நீங்க ஒரு முடிவுல போயிருப்பீங்க. ஆனா அவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள பத்தி தான் உங்ககிட்ட எல்லா கேள்வியும் போட்டு கேட்டு கேட்டு வாங்கிடுவாங்க. அப்புறம் அந்த விஷயம் எல்லாம் அங்க போகும்போது இந்த விஷயம் இன்னும் பெருசா வெடிக்கும். அப்ப இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? பெஸ்ட் என்னன்னா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, பிரபஞ்சம் பாத்துக்குவாங்கன்னு விட்டுருங்க. ஓகே. உங்களை பத்தி யாராவது இந்த மாதிரி தப்பா பேசுறாங்க, செய்யறாங்க அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தை நாடலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நான் யாரு அப்படிங்கறத இந்த சொசைட்டிக்கும் யாராருக்கிட்டலாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சம் புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி அன்வான்ட், ஓகே, டாக்ஸிக் பீப்புள், அன்வான்ட் நெகட்டிவிட்டிஸ்ல எல்லாம் நீங்க இன்வால்வே ஆகாதீங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஐ வுட் கிவ் யூ.